தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். டீம் இந்தியாவாக செயல்பட்டால் எந்த இலக்கையும் அடையலாம். மாநில முதல்வர்களிடம் மோடி சொன்ன விஷயம். டெல்லியில் இன்று பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடந்தது. இதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, பஞ்சாப் முதல்வர் பகவத் மான், ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உள்பட பல்வேறு மாநில முதல்வர்கள் பங்கேற்றனர். அவர்களிடம் பிரதமர் மோடி பேசியதாவது: நாம் நமது நாட்டின் வளர்ச்சி வேகத்தை அதிகரிக்க வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒன்று சேர்ந்து டீம் இந்தியா போல செயல்பட்டால் எந்த இலக்கையும் அடையலாம். ஒவ்வொரு மாநிலமும் வளர்ச்சி அடைந்து விட்டால் பாரதமும் வளர்ச்சி பெற்றதாக மாறிவிடும். நம் நாட்டின் 140 கோடி இந்தியர்களின் விருப்பமும் அதுதான். ஒவ்வொரு மாநிலமும் ஒரு சுற்றுலா தலத்தையாவது உலக தரத்திற்கு ஈடாக உருவாக்க வேண்டும். அங்கு அனைத்து வசதிகளையும் வழங்க வேண்டும். அப்படி செய்தால் அருகில் இருக்கும் மற்ற நகரங்களையும் சுற்றுலா இடமாக மேம்படுத்த அது வழிவகுக்கும். அரசுகள் பெண் பணியாளர்களை மரியாதையுடன் ஒருங்கிணைக்கும் வகையில் சட்டங்கள், கொள்கைகளை உருவாக்க வேண்டும். அரசின் கொள்கைகள் சாமானியர்களின் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் இருக்க வேண்டும். அதற்கேற்ப நமது செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அப்போதுதான் மக்கள் மாற்றத்தை உணர்வார்கள். அப்படிப்பட்ட மாற்றம்தான் ஒரு இயக்கமாக மாறும். 140 கோடி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்ற நாம் ஒரு குழுவாக இயங்க முடியும். அதற்கு சிறந்த வாய்ப்புகள் இருப்பதாகவும் பிரதமர் மோடி பேசினார். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, கேரள முதல்வர் பினராயி விஜயன், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, கர்நாடக முதல்வர் சித்தராமையா, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பங்கேற்கவில்லை. வெள்ளை கொடியும் இல்லை, காவி கொடியும் இல்லை. நிதி ஆயோக் அமைப்பின் 10வது கூட்டம் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்தது. இதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதி குறித்து வலியுறுத்தி பேசினார். கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் மோடியை சந்தித்து பேச முதல்வர் ஸ்டாலின் நேரம் கேட்டிருந்தார். பிரதமர் மோடி அனுமதி அளித்த நிலையில் மாலை 4:30 மணி அளவில் சந்திப்பு நடந்தது. அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் மோடியிடம் வலியுறுத்திய கோரிக்கைகள் குறித்து விவரித்தார். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டுமென பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியதாகவும், செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையை 8 வழிச்சாலையாக மேம்படுத்த வேண்டுமென்று கூறியதாகவும் தெரிவித்தார். மேலும் நிலுவையில் உள்ள நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கியதாகவும் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். முன்னதாக வெள்ளைக் கொடியுடன் டெல்லி சென்றிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின், என்னிடம் வெள்ளைக் கொடியும் இல்லை, எடப்பாடி பழனிசாமியிடம் உள்ளதைப் போன்ற காவி கொடியும் இல்லை என்று கூறினார். முதல்வர் ஸ்டாலினின் 4 முக்கிய கோரிக்கைகள். நிதி ஆயோக் அமைப்பின் 10வது கூட்டம் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உள்பட பல்வேறு மாநில முதல்வர்கள் பங்கேற்றனர். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, கர்நாடக முதல்வர் சித்தராமையா ஆகிய 2 பேர் கூட்டத்தை புறக்கணித்தனர். இந்த கூட்டத்தில் விடுத்த கோரிக்கைகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மாநிலங்களுக்கு வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்ட 41% வரி பகிர்வு வழங்கப்படுவதில்லை. தற்போது 33.16% மட்டுமே மாநிலங்களுக்கு வரி பகிர்வாக வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய வரியில் மாநிலங்களுக்கு 50% ஒதுக்கீடு தர வேண்டும் என நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தினேன். PM ஸ்ரீ திட்டம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சில மாநிலங்கள் கையெழுத்து போடாததால் SSA நிதி மறுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2024-2025 ஆண்டில் கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய் நிதி தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்பட்டுள்ளது. தாமதமின்றி ஒருதலைப்பட்ச நிபந்தனைகளை வலியுறுத்தாமல் இந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினேன். தமிழகத்தில் உள்ள காவிரி, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட முக்கியமான ஆறுகளையும் நாட்டில் உள்ள பிற முக்கியமான ஆறுகளையும் சுத்தம் செய்து மீட்டெடுக்க திட்டம் தேவை. எனவே காவிரி, வைகை, தாமிரபரணிக்கு புதிய திட்டத்தை உருவாக்கி தர வேண்டும். இந்த திட்டங்களுக்கு எல்லாம் ஆங்கிலத்தில் பெயரிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றும், அவற்றை மாநிலங்கள் தங்களது மொழியில் மொழிபெயர்த்துக் கொள்வார்கள் என கோரிக்கை விடுத்ததாகவும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம். நிதி ஆயோக் அமைப்பின் 10வது கூட்டம் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்தது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்ளாத நிலையில் இந்த ஆண்டு கலந்து கொண்டார். முன்னதாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதல்வர்களுடன் பிரதமர் மோடி குரூப் போட்டோ எடுத்துக் கொண்டார். இதில் முதல் வரிசையில் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு அடுத்ததாக முதல்வர் ஸ்டாலின் இடம் பிடித்தார். தொடர்ந்து பிரதமர் மோடி முதல்வர் ஸ்டாலின் கையை பிடித்து சிரித்தபடி பேசினார்.
இடைவெளியின் போது தமிழக முதல்வர் ஸ்டாலின், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன், தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்ட முதல்வர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். ஸ்டாலின் சண்டையிடப் போயிருக்கார். திருமாவளவன் உடைத்த ரகசியங்கள். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகம் சார்பில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார். இதுகுறித்து விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். அதாவது பங்கேற்காமல் இருந்தது ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கானது தான். அப்படியே அதை தொடர்ந்து கடைபிடிக்கணுங்கிறது ஒன்றும் கட்டாயம் இல்லை. இந்த முறை போய் இவ்வளவு நாளாக ஏன் எங்களுக்கு நிதியை நீங்கள் கொடுக்கல, இவ்வளவு நிதியை ஏன் நிலுவையில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு நேராக போய் சண்டை போடலாம் இல்லையா? அந்த அடிப்படையில் அவர் முடிவெடுத்திருக்கலாம். அதனால் நாம் முற்றிலுமாக ஒரு அரசு, அதாவது மாநில அரசு இந்திய ஒன்றிய அரசோடு முற்றாக விலகி நிற்க முடியாது, பகைத்து நிற்கவும் முடியாது. ஒன்றிய அரசை சார்ந்து இயங்குவது தான் மாநில அரசு. இது அடிப்படையான உண்மை, அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான உண்மைதான். அப்படி இருக்கிற போது நம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக சில நேரங்களில் கூட்டங்களை புறக்கணிப்பதுண்டு. இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே போகிறோம், வெளிநடப்பு செய்கிறோன்றோம், வெளிநடப்பு செஞ்சுட்டு திருப்பி உள்ளே போய் உட்கார்றோம் இல்லையா? மொத்தமாக நம்ம வெளியேறி வந்துடுறது இல்லைல்ல. அது ஒரு சிம்பாலிக்கான ஒரு ப்ரொட்டஸ்ட், ஒரு அடையாளபூர்வமான எதிர்ப்பு. அதனால் ஒட்டுமொத்தமாக 5 வருடங்களும் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கலன்னு சொன்னால் நட்டம் நமக்கு தான், அவங்களுக்கு இல்லை. எனவே இந்த முறை நேரில் போய் சந்திக்க வேண்டும். பிரதமர் அல்லது தொடர்புடைய அமைச்சர்கள் அதில் இருந்தால் நம்முடைய மாநில அரசின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக முதல்வர் இதை கருதி இருக்கலாம். அதனால் அவர் சென்றிருக்கலாம். மகனை காப்பாற்றவே டெல்லிக்கு போயிருக்கார். அப்பா மகனுக்கு இது கைவந்த கலை. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ள நிலையில் பிள்ளை பாசத்தால் தான் அவர் சென்றிருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்தார். மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு ஒரு நிதி தன்னாட்சியை 17 வருஷம் கோட்டை விட்டாங்க. நிதி தன்னாட்சியை மேம்படுத்துறதுக்கு அந்த காலகட்டத்திலே ஒரு 17 வருஷம் முயற்சி பண்ணியிருந்தால் நமக்கு இன்றைக்கும் அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து கரெக்டாக அந்த மாநிலத்துக்குரிய அந்த நிதிகள் கிடைச்சிருக்கும். ஆனால் 17 வருஷம் கோட்டை விட்டாங்க. இப்போ பிள்ளை பாசம், அதாவது வெள்ளுடை வேந்தர்னு நம்ம சார் பிடி தியாகராஜர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வெண்குடை வேந்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நவீன வெண்குடை வேந்தர்னா நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வெண்குடை வேந்தராக இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களில் இன்றைக்கி பார்க்கப்படுறாரு. வாய்க்கிலேயே கத்திட்டு இன்றைக்கி டெல்லியில் போய் தவம் இருக்காரு. பாவம், பிள்ளை பாசம். ஏன்னா பிள்ளையை காப்பாற்றணும் இல்லையா? அந்த பிள்ளை பாசம் அவர் இன்றைக்கி போய் டெல்லியில் ஒரு தவங்கிடந்து இன்றைக்கி காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் கிட்டத்தட்ட 3 வருஷம் போவாது. இப்போ போவார்னா அதுக்கு ஒரு விளக்கம் தராரு. அதை நிதி ஆயோக் கூட்டத்தில் நாங்கள் போய் பேசுவோம். ஏன் நான் 4 வருஷம் போகல? நீங்கள் அப்போது குப்புற விழுந்தாலும் மீசையில் மண்ணூட்டில், குப்புற விழுந்தாலும் மீசையில் மண்ணூட்டில்ன்ற கதையாக தான் இன்றைக்கி மு.க. ஸ்டாலினுடைய அந்த கதையாக இருக்குது. எனவே இன்றைக்கி ஒரு பெரிய அளவுக்கு ஈடினுடைய அந்த வலையில் இன்றைக்கி சிக்கியிருக்காங்க. இன்றைக்கி அதனால் உப்பு தின்பவன் தண்ணி குடிப்பது போல் தப்பு செய்தவர்கள் எல்லாம் எங்கெங்கேயும் ஓடி இருக்காங்களாம் இல்லையா? அதெல்லாம் ஈடியை பொறுத்தவரை விரைந்து நடவடிக்கை எடுத்து பிடித்து சட்டத்தை நிறுத்தி இந்த தமிழ்நாட்டில் ஒரு மன்னர் குடும்பமாக, அதாவது தமிழ்நாட்டில் ஒரு மன்னர் குடும்பமாக தம்மை பிரபலப்படுத்தி கொண்டு இன்றைக்கி ஒரு மன்னராட்சி போல் இன்றைக்கி ஜனநாயகத்தை குழி தோண்டி பொதித்த இந்த சர்வாதிகார ஆட்சியினுடைய அந்த முகத்திரை கிழிக்கின்ற வகையில் அந்த ஊழலெல்லாம் ஈடியை பொறுத்தவரை வெளிக்கொணர வேண்டும். அதற்கேற்ற வகையில் சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த விருப்பமும் கூட. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2001-2006 ஆண்டு காலகட்டத்தில் ஒரு கேபிளை அரசுடைமையாக்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த கேபிளை அரசுடைமையாக்கின்ற அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது உடனடியாக பதறி துடித்து போய் கவர்னர் பார்த்தார். கவர்னர் எதுக்கு? தமிழ்நாடு நலனுக்கு பார்த்தாரு. அப்படி தன்னுடைய குடும்பம் பாதிக்குதுன்னா உடனடியாக போய் காலில் விழுவதற்கு கூட இந்த திமுகவுடைய
தலைவராக இருக்கிற ஸ்டாலினுக்கும் சரி, அதே போன்று திரு கருணாநிதிக்கு கைவந்த கலை. அன்றைக்கி போய் உடனே கவர்னரை பார்த்தாரு. அந்த மாதிரி இன்றைக்கி தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பெரும் ஆபத்து, இன்றைக்கி ஆபத்துனா ஊழலில் சிக்கி இன்றைக்கு மாட்டிகிட்டு இருக்க இன்றைக்கி உதயநிதி அவரை காப்பாற்றுன்றதுக்காக தன்மானத்தை விட்டு இன்றைக்கு டெல்லியில் போய் இன்றைக்கு காத்துட்ருக்காருன்னா, இதை விட ஒரு கேவலமான தமிழ்நாட்டிற்கு ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பெற்றிருப்பதாக இன்றைக்கி ஒரு வேதனை தருகின்ற ஒரு விஷயம். மீண்டும் வேகமெடுக்கும் கோவிட். கேரளாவில் 273 பேருக்கு பாதிப்பு. தயார் நிலையில் ஹாஸ்பிட்டல்கள். உலக நாடுகளில் கோவிட் தொற்று மீண்டும் வேகமெடுத்துள்ள நிலையில் இந்தியாவிலும் கொரோனா வைரஸ் பாதிப்பு மெல்ல அதிகரிக்கிறது. கேரளாவில் அதிகபட்சமாக 273 பேருக்கு புதிதாக தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டு அவர்களில் சிலர் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். சிலருக்கு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஒமிக்ரான் வகையைச் சேர்ந்த JN1 வகை கொரோனா வைரஸ் தொற்று வேகமாக பரவுவது கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வகை வைரஸ் பாதிப்புக்கு ஆளானோருக்கு சளி, காய்ச்சல், தொண்டை கரகரப்பு, தலைவலி, உடல்வலி அறிகுறிகள் இருக்கும். இருந்தாலும் இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. 4-5 நாட்களில் குணமாகும் அளவிலான பாதிப்பே ஏற்படுகிறது. டெல்லியில் 23 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானதை அடுத்து அனைத்து அரசு, தனியார் ஹாஸ்பிட்டல்களையும் அரசு அலர்ட் செய்துள்ளது. ஹாஸ்பிட்டல்களில் போதிய மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் இருப்பு வைக்கவும், தேவையான படுக்கைகள் இருப்பதை உறுதி செய்யவும் சுகாதார அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. டெல்லியை ஒட்டி நொய்டாவிலும் இதுவரை 55 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளதால் ஊபியிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. காசியாபாத்தில் 4 பேருக்கு தொற்று பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ளது. கர்நாடகாவில் 35 பேர் கொரோனா பாதிப்புக்கு ஆளாகியுள்ள நிலையில் அதில் 9 மாத குழந்தையும் பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மகாராஷ்டிராவின் மும்பையில் 95 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. இவர்களில் 16 பேர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். தானே மாவட்டத்தில் 10 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்திலும் கொரோனா வைரஸ் பரவல் மீண்டும் வேகம் எடுத்துள்ளதால் மக்கள் கவனத்துடன் இருக்கும்படி டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இப்போது பரவும் வைரஸ் வகை வீரியமற்றதாக இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.